கல்யாணி, நானாவது திருடி ஏமாற்றி மிரட்டி சாப்பிட்டு விடுகிறேன். நீயும் உன் குழந்தையும் பசி தீர்த்துக் கொள்ள என்ன பாடுபடுகிறீர்களோ? நான் திருடன் இல்ல. நீ ஒன்றும் திருடவில்லையே. நானும் அப்படி நினைக்கவில்லை. உன் பசிக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு ஓடினாய். அதை என்னை கேட்டாலே கொடுத்திருப்பேன். வாங்கி கொண்டு நடந்தே போயிருக்கலாம். எல்லாரையும் போலத்தான் நீ ஒரு பெண் நினைச்சேன். ஓஹோ, அதனாலதான் பகுத்தறிவாளரை பார்க்காதீங்கன்னு பாடினியா? ஆமா, இரக்கமற்ற மனுஷ ஜாதிய பகுத்தறிவாளர்னு சொல்றது தப்புதான். நீ ஆளே புதிரா இருக்கியே. நீ யாரு? நான் என்ன இந்த ஊர் கலெக்டரா? ஒரே வரியில பதில் சொல்ல? அது பெரிய கதை. எனக்கு கதை கேட்க ரொம்ப பிடிக்கும். இந்த கதையில ஒரு அணுவை கூட உன்னால் ரசிக்க முடியாது. ஆவலை அதிகமாக தூண்டுகிறாய். இப்போது கண்டிப்பாக உன் கதையை சொல்லத்தான் வேண்டும். வா என் வீட்டுக்கு. பயப்படாதே, வா, சும்மா வா. ஹலோ டார்லிங், பசிக்குதா? ஐயா, குழந்தை வயிறு காஞ்சி போச்சு. பால் வாங்க ஒரு அரை இனம் கொடுங்களேன். எங்கேயாவது வீட்டுங்கள்ல போய் கேளு. இந்த நாய்க்கு போடுற பிஸ்கெட்டிலாவது ஒண்ணு கொடுங்க ஐயா. சீ கழுத, நாயாம் இல்ல? என் டார்லிங்க பார்த்து நாய் நான் சொல்றேன். போப்பா. முத்து எடுக்க போய் கிழிஞ்சல் பொறுக்கிய கதையாக முடிந்தது. தங்கையின் வீட்டில் மகிழ்ச்சி தவழும், உற்சாகம் ஊஞ்சலாடும், களிப்பு கொஞ்சும் என்றெல்லாம் கனவு கண்டேன். அங்கு வேதனை விளையாடிற்று. நானோ வறுமையில் அடிபட்டு பைத்தியக்காரனாய் அங்கு சென்றேன். இந்நிலையில் அறிமுகம் ஒரு கேடா. அதனால் தான் தங்கையிடம் நான் யாரென்றே சொல்லவில்லை. அவள் அழுதது போதும், இன்னும் அழவேண்டாம் என்று நினைத்தேன். ஆனால் என் அன்பு தெய்வம் கல்யாணி என் கண்களுக்கு அப்பால் வெகு தூரம் சென்று விட்டாள். தேடுகிறேன், தேடுகிறேன், தேடிக்கொண்டே இருக்கிறேன். அழுவதா சிரிப்பதா என்றே தெரியவில்லை உன் கதையை கேட்டவுடன். ஏன்? அன்பு இருக்கிற அளவுக்கு உன்னிடத்தில் அறிவில்லை. இப்படி சொல்கிறேனே என்று ஆத்திரப்படாதே. உன் செல்வம் கொள்ளையடிக்கப்பட்ட போதே நீ சென்றிருக்க வேண்டும் போலீசாரிடம். ஒரு பாவையோடு போனேன், பானமருந்தினேன், பணத்தை பறிகொடுத்தேன். இதை போலீசாரிடம் சொல்ல எனக்கு வெட்கமாயிருந்தது. பிச்சைக்காரனாக திருந்தாய், வெட்கமில்லை. திருடனாக மாறினாய், அப்போதும் வெட்கமில்லை. ஆனால் உன் ஏமாற்றத்தை வெளியில் சொல்ல வெட்கப்பட்டிருக்கிறாய். வேடிக்கையான மனிதன். உனக்கு தெரியாது, சமுதாயமே பிச்சைக்கார மடம், பைத்தியக்கார விடுதி, திருடர் குகை. இதில் நான் மட்டும் வெட்கப்படுவானே? சமுதாயம் பிச்சைக்கார மடம்தான். ஆனால் அதில் நீ திருவோடு இல்லாத பரதேசி. சமுதாயம் பைத்தியக்கார விடுதிதான். ஆனால் அதில் நீ கல்லெறிய தெரியாத பைத்தியம். சமுதாயம் திருடர் குகைதான். ஆனால் அதில் நீ கண்ணக்கோல் பிடிக்க தெரியாத திருடன். சமுதாயத்தை காரசாரமாக திட்டுகிறாயே, யோசித்து பார். உனக்கு தெரியாமலே சமுதாயத்தோடு சேர்ந்து முட்டாளாகியிருக்கிறாய் நீ. நானா முட்டாளா? ஆமாம், 1000 முறை சொல்கிறேன். பைத்தியக்கார வேஷத்தில் எத்தனை பேர் பணக்காரராகியிருக்கிறார்கள். பிச்சைக்கார உடையிலே எத்தனை பேர் லட்சாதிபதிகளாய் உலவுகிறார்கள். நீயும் மாறினாயே, திருடனாய், பித்தனாய், பிச்சைக்காரனாய். முடிந்ததா உன்னால் அந்த மோகனமான வாழ்வு பெற? எனக்கு தேவையானது மோகன வாழ்வல்ல, கல்யாணி, என் தங்கை கல்யாணி. இப்போது உன்னை குற்றம் சாட்டுகிறேன். நீ ஒரு சுயநலவாதி. உன் சொந்த தங்கைக்காக, அவள் சோபித்த வாழ்வுக்காக சுருண்டு போனாயே தவிர, நாட்டிலே எத்தனை தங்கைகள் நலிந்து கிடக்கிறார்கள் என்று நினைத்தாவது பார்த்தாயா? அதற்காக உன் நாவு அசைந்ததுண்டா? உன் நெஞ்சு துடித்ததுண்டா? எனக்கேன் துடிக்க வேண்டும்? இந்த கேடுகட்ட சமுதாயத்துக்கு, நன்றி கட்ட நாட்டுக்கு, ஏழைகளை மிதித்து வாழும் எத்தர்களுக்கு துடிக்க வேண்டும். நெஞ்சு, உயிர், உடல் எல்லாம் எனக்கேன் துடிக்க வேண்டும்? அந்த சமுதாயத்திலேதான் நீயும் ஒரு அங்கம். ஆனால் ஏழை. அப்படி ஆக்கப்பட்டாய். இதை கேட். உன்னை ஏமாற்றி பணத்தை பறித்துக் கொண்டாலே அந்த நாடோடியை நான் பாராட்டுகிறேன். பாராட்டுகிறாயா? ஆமாம், உன் கண்ணை திறந்தவள் அவள்தான். நீ ஏழையாக ஆக்கப்படாவிட்டால் ஏழை உலகத்தை நினைத்து கூட இருக்க மாட்டாய். அப்படி ஒரு உலகம் இருப்பதாகவே உனக்கு தெரியாது. உன் உலகம் உல்லாசபுரியாக இருந்திருக்கும். மாளிகையில் வீசும் தென்றலை அனுபவிப்பாய்.
குடிசையிலே குமுறும் புயலை காண மாட்டாய். சமுதாய கோணல்களை வெறுக்க கற்றுக்கொண்டிருக்கிறாய். ஆனால் எரிமலையை தண்ணீர் ஊற்றி அணைக்க முயல்கிறாய். மலைப்பாம்பை அடக்க மகுடி ஊதுகிறாய். சமுதாய புரட்சி ஆலகால விருட்சத்தின் கிளையை வெட்டுவதல்ல, அதன் ஆணிவேரையை பெயர்ப்பதுதான். வெட்கப்படு நீ மேற்கொண்ட வேலைகளுக்காக. வேதனை தீர்க்கும் மார்க்கம் நீ போட்ட வேஷங்கள் அல்ல, அதற்காக வெட்கப்படு. நாட்டை திட்டுவது உன் தங்கை நலத்திற்காக மட்டும் இருக்கக்கூடாது. அவதிப்படும் ஆயிரம் ஆயிரம் தங்கைகளுக்காக இருந்திருக்க வேண்டும். அதற்காக வெட்கப்படு, வேதனைப்படு, விசாரப்படு. போதும். மன்னித்துக்கொள், உன் மனதை குழப்பிவிட்டேன். பாலைவனத்தை பூஞ்சோலையாக்க புதிய பாதை காண வேண்டும். உன்னை போல் மண்ணை வாரி இறைத்து பயனில்லை. ஆமாம், உலக புத்தகத்தின் அனுபவ ஏடுகளை இப்படி புரட்டுகிறாயே, இதற்கெல்லாம் ஆசிரியர் யார்? எல்லாம் அண்ணாதான். அண்ணாவா? முன்பே சொன்னேனே, எனக்கு ஒரு அண்ணன் இருப்பதாக. எங்கள் குடும்பமே வேடிக்கையானது. என் தந்தை ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன என்ற யதார்த்த உலகத்தில் சஞ்சரிப்பவர். அண்ணனோ புதுமை உள்ளம் படைத்தவர். அவர் தங்கை நான். ஐயா, இந்த குழந்தைக்கு ஏதாவது கொஞ்சம். ஏ அன்னபூர்ணி, இங்க கொஞ்சம் வந்துட்டு போயேன். என்ன என்ன விஷயம்? பச்சை சிசு பசி துடிக்குதம்மா. இந்த குழந்தைக்கு கொஞ்சம் பால் இருந்தா கூட. பாவம். பாலாவது கீழாவது. பாப்பா, கல்யாணி காட்டிலோ மேட்டிலோ, நான் இங்கே கட்டிலே. சேச்சே, ரோம் நகரம் பற்றி எரியும் போது நீரோ மன்னன் ஃபிடில் வாசித்துக் கொண்டிருந்தானா? கல்யாணி, கல்யாணி. குணா, நான் லட்சியவாதி என்று நினைத்து போய்விட்டாயா? லட்சியவாதி என்றால் காதலை வெறுத்த மணிமேகலையாக இருக்க வேண்டுமா? கண்ணகியாகவும் இருக்கலாம். தகப்பனார் பெயர்? பரமசிவம் பிள்ளை. உன் பெயர்? ராமச்சந்திரன். ராமச்சந்திரம் பிள்ளை. ஐயோ, எனக்கு பிள்ளைகள்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அடடே, நான் அதை கேட்கலையா. ஜாதி. நானும் அதுதானுங்களே இல்லைன்னு சொல்றேன். தகப்பனாருக்கு என்ன வேலை? நான் என்னத்தங்க சொல்றது? அட சும்மா சொல்லையா. தகப்பனார் வேலைதானுங்க. நீ எங்கயா இங்க வந்த? இங்க 100 பேருக்கு மேல இடமே இல்லையே. நம்ம டில்லிக்காரன் ஐயா, கொஞ்சம் பெரிய மனசு வையுங்க. சரி. உன் பேரு? சோகன்லால். ஆமா, நீ எப்ப டில்லி திரும்பி போற? ஐயா, ஐயா. இனிமே இடம் இல்ல. போங்க போங்க. நாங்க ஒரு கூட்டமே. ஒருத்தனுக்கே இடம் இல்ல. போங்கப்பா. ஒரே நியூசன்ஸ். நாங்க வேற எங்கய்யா போறது? என்ன உன் கூட வந்து வழிகாட்ட சொல்றியா? போக வழி இல்லைன்னா எங்கேயாவது விழுந்து சாவேன். காலொடிந்த பிறகும் சாவதற்கு பயந்துதானே பல மாதங்கள் படாத பாடுபட்டு பட்டினி கிடந்து பாதையிலே படுத்துறங்கி பர்மாவிலிருந்து ஓடி வந்திருக்கிறோம். எங்களை பர்மாவுக்கு அனுப்பிய பாரதத்தால்
இந்த நிலைமையில் கூட எங்களை பட்டினி போட மாட்டாள் என்று நம்பித்தானே வந்திருக்கிறோம். சாவதா இருந்தால் பர்மாவில் குண்டு வீச்சுக்கு பயப்படாமல் நின்றால் ஒரே தடவையில் 10,000 பேர் செத்திருப்போமே. சாவதற்கு வழி கேட்க வரவில்லை. சங்கடப்பட்ட எங்கள் மனதுக்கு சாந்தி கேட்க வந்திருக்கிறோம். என்னடா இது? ஆபீஸா உங்க வீடா? இடம் இல்லைன்னா மறுபடியும் எதுக்கு இங்க இருக்கிற? இடமில்லை. உண்மையான அகதிகளுக்கு இடமில்லை. வந்தவர்களை எல்லாம் வரவேற்ற தேசத்தில் பிறந்தவனுக்கு இடமில்லை. உன்னை போன்ற இருதயமற்றவர்கள் இருக்கும் வரையில் இந்த நாட்டில் மனிதனுக்கு மட்டுமல்ல, மனிதாபிமானத்துக்கு இடமில்லை, மனச்சாட்சிக்கு இடமில்லை, அன்புக்கு, அறத்துக்கு, எதற்குமே இடமில்லை. கசாப்பு கடைக்கு பெயர் கருணை மகால், இதற்கு பெயர் அகதி முகாம். வாருங்கள். இப்படி சீரழிவதை விட சிறைச்சாலைக்கு செல்லலாம். ஒரு தம்பி, எதையும் திட்டவட்டமாக செய்ய வேண்டும். 4 பேர் வேகத்துல ஏதாவது செய்துவிட்டு ஜெயிலுக்கு போய்விட்டால் நம் நிலைமை உலகத்துக்கு தெரியாது. பிச்சைக்காரர்கள் நான் மட்டுமல்ல, நாடு முழுதும் பறந்து கிடக்கிறார்கள். இந்த நாட்டில் உள்ள பிச்சைக்காரர்கள் அத்தனை பேரையும் ஒன்று சேர்த்து விட வேண்டும். அதற்காக மாகாணத்தில் உள்ள பிச்சைக்காரர்கள் அத்தனை பேரையும் ஒன்றாக சேர்த்து ஒரு மகாநாடே கூட்டிவிட வேண்டும். என்ன சிரிக்கிறீர்கள்? சிரிப்பதற்காக சொல்லவில்லை, சிந்தித்து பாருங்கள். நமக்காக நாமே போராட வேண்டும். நாம் மூட்டி விடுகிற புரட்சி தீ அரசாங்கத்தை நடுநடுங்க வைக்க வேண்டும். அதற்கு ஒரே ஒரு வழி, சென்னை மாகாண பிச்சைக்கார மகாநாடு. அதிலே சிறந்த தீர்மானம் நமக்கு ஓட்டுரிமை வேண்டும் என்பது. அதை பெற்றுவிட்டால் நாம் எலெக்ஷனுக்கு கூட நிற்கலாம். நம்முடன் போட்டி போட யாரும் துணிய மாட்டார்கள். எப்படியோ மகாநாடு நடக்க வேண்டும். அதிலே தீப்பொறி பறக்கும் தீர்மானங்கள் நிறைவேற வேண்டும். நமது உரிமை குரலை உறக்க எழுப்ப வேண்டும். நமது போர் முரசை வேகமாக தட்ட வேண்டும். நம்முடைய உயிர் போனாலும் சரி, வருங்கால நமது சமுதாயம் வகையோடு வாழ வழிவகுக்க வேண்டும். பிச்சைக்கார மகாநாடு, பிச்சைக்கார மகாநாடு, பிச்சைக்கார மகாநாடு. சரி, நான் வசூலுக்கு கிளம்புகிறேன்.